எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆன மார்க்கெட் நேற்று மீடியன் கொடுத்துருந்தேன். மீடியனை டச் ஆகி உடனே வந்து மேலே அப் ஆயிடுச்சு. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மீடியனுக்கு அபோவ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக சஸ்டைன் ஆயிடுச்சு, இல்லை ஸ்ட்ராங்காக மேலே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்துச்சு. இந்த 2380 வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து அப் மூமெண்ட் கொடுத்து மேலே வந்து நின்றுச்சு ஃபஸ்ட் கேண்டிலே. ஸோ அடுத்து அப்போயே வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எபோவ் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி மேலே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் எங்கேயும் நடக்கல. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே வரல. அகைன் ஒரு ஹை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹை. அதுக்கப்புறம் வந்து ஒரே இடத்துல ஈக்குவல் ஹை வச்சுது. ஸோ ஈக்குவல் ஹை வச்ச மார்க்கெட் வந்து அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸை மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி தான் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இப்போது க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ஆஃப்டர்நூன் வரையும் நல்லா பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட். இங்கே வந்து லிக்விடிட்டி அதிகமாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி செக் நடந்தது. அகைன் வந்து மார்க்கெட் அங்கேயே வந்து லிக்விடிட்டி இஷ்யூஸ்னால கீழே வந்துட்டாங்க. லிக்விடிட்டி அதிகமாகும் போது கீழே வந்துட்டாங்க. மார்க்கெட் லெவல்ஸ் இப்படி ஒர்க் ஆகிருக்கு. ஓஏ டேட்டாவோ இப்போ பார்த்துடலாம். ஒய் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரையும் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஒரு 1 o'clock வரையும் மார்க்கெட்டில் வந்து புட் செல்லிங் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஒரு லாஸ்ட் 2 hours பார்த்தீங்க அப்படின்னா புட் செல்லிங் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு. கால் செல்லிங் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டேயில் வந்து ஓவராலாக வந்து புட் செல்லிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பட் 500 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக அங்கே வந்து கால் செல்லிங் அதிகமாக இருக்குது. கால் செல்லிங் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த லெவலை கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 23,000 வந்து புட் செல்லிங் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கான ஓஏ டேட்டா இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,207. 23,207. 23,207. Second support 23,123. 23,123. Final support 23,032. 23,032. ஸோ இந்த 23,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஒய் டேட்டா படி இங்கே வந்து புட் செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா கிராஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படும். சேம் டைம் வந்து 23,500 23,000 23,500 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,361. 23,361. Second resistance 23,436. 23,436. Final resistance 23,511. 500 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் தான். ஸோ 500 வந்து கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிராஸ் ஆச்சு அப்படின்னா மேலே போயிடும். அந்த இடத்துல வந்து கால் செல்லிங் அதிகமாக இருக்குது ஒய் டேட்டா அனலைசிஸில் பார்க்கும்போது. ஸோ லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இதான் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.